மைதானம் ஒன்றில் கால்பந்தாட்ட போட்டிக்கு விளையாட வந்த ஒரு குழுவினர். அவர்களுக்குள்ளே பல அணிகள் இருந்ததால் ஒற்றுமை இல்லாமல் விளையாடினதால் கோல் எதுவும் அடிக்கவில்லை. அடுத்த குழுவினரோ கோல் அடிக்கும் நோக்கமில்லாமல் ஒவ்வொருவரும் பந்துகளை வேகமாக உயரமாக அடித்து மற்றவர்களை கவர விரும்பினர். அவர்களும் கோல் எதுவும் போடவில்லை. அதற்கடுத்த குழுவினர் பந்தை யாருக்கும் கடத்தாமல் தன் மூலமாகவே கோல் விழ வேண்டும் என்று அதிக பிரயாசப்பட்டு சில கோல்களை மட்டுமே போட்டனர். நான்காவது குழுவினரோ கோல் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு மற்றவர்களுக்கு பந்தை சிறப்பாக கடத்தி அதிக கோல் போட்டு வெற்றி மேல் வெற்றி அடைந்தனர். இன்றைக்கும் அந்த முதல் குழுவினரை போல ஊழியங்களிலும் சபைகளிலும் பல அணிகளாக செயல்படுவதால் புதிய ஆத்துமாக்கள் வரவு என்ற கோல் அடிக்க முடியவில்லை. அடுத்த குழுவினரோ பண்டிகைகளிலும் கொண்டாட்டங்களிலும் மூழ்கி ரட்சிப்பு என்ற கோல் இல்லாமல் பெருமைக்காக செயல்படுவதால் வெறுமையாக மாறினது. மூன்றாவது அணியோ யாரிடமும் கலக்காமல் தங்கள் ஊழியம் தங்கள் சபையுமே என்ற இந்த சுயநலத்தால் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. நான்காவது அணியினரோ கோல் ஒன்றே முக்கியம் என்று குறிக்கோளோடு எல்லாரோடும் இணைந்து செயல்படுவதால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் அதிக வெற்றியை பெறுகின்றனர். சிந்தனைக்கு ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விலையை செய்தார். ஆமென்.